போடு இன்றைக்கி ஆனால் நாலாபுரம் வந்துருச்சு. இதில் விஜய் சேதுபதி 2 எவிக்ஷன் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அப்போது மஞ்சரி எவிக்ஷன் ஆகுறாங்க. போடு போடு போடு. ஒரு கேள்வி உங்கள்கிட்ட எல்லாம் கேட்குறேன். இப்போது சாட்சனா எவிக்ஷனுக்கு வந்து யாரெல்லாம் சந்தோஷப்பட்டீங்க? நான்லாம் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சந்தோஷத்தோட உச்சி அப்படின்னா அன்னைக்கு தான் சில பேர்லாம் சொல்லியிருந்தாங்க. நான்லாம் பிரியாணி சாப்பிட்டேன், பிரியாணி செஞ்சேன், அது ஸ்பெஷல் ஐட்டம்லாம் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாம் போட்டிருந்தாங்க. சவுண்டுடைய ஃபேன்ஸாக நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணாங்க. அதே மாதிரி மஞ்சரி நாளைக்கு வெளியே போனால் யாரெல்லாம் வந்து கொண்டாடி தீர்ப்பீங்க, வேறு லெவல் அப்படின்னு சொல்லி பிரியாணி சிக்கன் ஏதாவது ஒன்றை எடுத்து போட்டு சாப்பிடுவீங்க, ஒரு சந்தோஷமாக கொண்டாடுவீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே வந்து போயிடலாம். விஜய் சேது வந்து நக்கலியா உனக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். இந்த மாதிரி வீட்டில் ஆள் குறைஞ்சிக்கிட்டே இருக்கே, உங்களுக்கு வந்து கஷ்டமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நக்கல் தானே, குறைஞ்சிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு கஷ்டமாக இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு வந்து இன்னும் ஒரு சில விஷயம் தான் சார், அது மட்டும் கிடச்சப்ப நாங்கள் வந்து மகிழ்ச்சியாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி தீபக் சொல்கிறாரு. இன்றைக்கி நடந்த அந்த சண்டை இருக்கு இல்லையா, சௌந்தர்யா சண்டை, அதை தான் மீன் பண்ணி ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணியிருப்பார். நல்ல வேலைக்கு விஜய் சேதுபதி தான் அதை கேட்கல. இப்போ உங்களுக்கு வந்து ஆள் குறைஞ்சா வசதியாக தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படியே அந்த எவிக்ஷனுக்கு உண்டான காடை பாயிலேருந்து எடுக்கிற உடனே சவுண்டெல்லாம் வந்து ரொம்ப சோகமாயிடுச்சு. ஐயோ இன்றைக்கே வா அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா சனிக்கிழமையா எவிக்ஷனா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சாக்காய் சோகமாயிட்டாங்க. உடனே சௌந்தர்யாட்ட கேட்குற, சௌந்தர்யா எதுக்கு இவ்வளோ சோகப்படுறீங்க? சரி, உங்கள் வீட்டில் வந்து இங்கேருந்து யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னோடனே சௌந்தர்யா வந்து பவித்ரா அப்படின்னாங்க. இந்த வாரம் போன வாரம் இந்த 2 வாரமாகவே சௌந்தர்யா பவித்ரா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் ஆகிட்டாங்க. சௌந்தர்யா 2 வாரமாக கிடையாது, அன்றைக்கி நைட்டிலேருந்து ஒரு நாள் நைட்டு வந்து பேச ஆரம்பித்தாங்க. பவித்ரா வந்து விஜய் சேதுபதி ஃபயர் மோட் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பார் இல்லையா, அப்போ 2 பேர் வந்து ஒன்று சேர்ந்தாங்க. இந்த வரை நல்லா ஒன்றா திக் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அதனால் பவித்ரா போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சேன் அப்படிங்கிறாங்க. அப்போ ஜாக்கில் எழுந்திரிச்சு மஞ்சரி போகக்கூடாது, அப்புறம் வந்து ரணவ் வந்து விஷால் போகக்கூடாது அப்படின்ட்டு அருண் வந்து இந்த மாதிரி விஷால் அப்படி இப்படி சொன்னாங்க. கடைசியில் விஜய் சேதுபதி சொல்கிறார், இப்படி யாருமே பேசாமல் எல்லோரும் வந்து உள்ளே இருங்க, இதை கிழிச்சு போட்டுறவா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் வந்து பேசிட்டு இதை வந்து எடுத்து காமிக்கிறாரு. இதோட ப்ரோமோ முடியுது. இன்றைக்கி எபிசோட் ஆனால் தரமாக வெயிட்டாக இருக்குது மக்களே. உங்கள் கருத்துக்களை வந்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.